ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, துணியெல்லாம் எப்படி ஃபோல்டு பண்ணி வைக்கிறது, எப்படி ஈஸியான மெத்தடில் ஃபோல்டு பண்ணி வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீ எடுத்துக்கலாம். இதை இப்படி குட்டி குட்டியாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. பாக்ஸ் மாதிரி மடிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு பாக்கெட் மாதிரி கிடைக்கிது இல்லையா, இதில் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் கலையவும் கலையாதுங்க துணி. இப்போது ப்ளவுஸையும் அதுக்குள்ளவே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் தனியாக சாரீ தனியாக வைக்க வேண்டாம். நீங்கள் அடிக்கடி தேட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிங்கனாலே நம்ம ஈஸியாக எப்போ தேவையோ அப்போ சாரியும் ப்ளவுஸையும் ஒன்றாவே வச்சு எடுத்துக்கலாம். இது செகண்ட் மெத்தடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படியே நம்ம வச்சிடலாம். இப்படி மடித்து வச்சாலும் நம்மளுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ ப்ளவுஸையும் அதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இது நார்மல் சாரீங்க. நார்மல் சாரியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுட்டு இப்போது இங்கே பாக்ஸ் மாதிரி கிடைக்கிது இல்லையா, அது உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே கிடைக்கும். ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு மடித்து வைக்கிறதுக்கு. அடுத்தது இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீங்க. அடுத்தது இதை நம்ம எப்படி இது இன்னொரு மெத்தடு. சாரீ ரோல் பண்ணுறது இன்னொரு மெத்தடுங்க. இது பாருங்கள், இப்படி குட்டி குட்டியாக அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சாலும் கலையாது. நம்மளுக்கு நிறைய கசங்காது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது நைட்டி மடிச்சிக்கலாங்க. நைட்டி நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக மடிச்சுக்கிட்டோம். இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ரெண்டு கையும் இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அந்த சைடு நம்மளுக்கு வரும் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம நைட்டி மடித்து முடிச்சிட்டோம். இப்போது இன்னொரு மெத்தட் இன்னொரு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சாரீ மடித்தோம் இல்லையா, அந்த மெத்தடில் இந்த பேக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள், அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தட். பாருங்கள், இப்படி மடித்து வச்சிங்கனாலே நம்மளுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க. அடுத்தது வெறும் டாப் மட்டும் நம்ம எடுப்போம் இல்லையா, அதை எப்படி நம்ம தனியாக ஃபோல்டு பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டாப் எடுத்துட்டோம். இப்போ அதை நம்ம ரெண்டாக மடிச்சிக்கலாம். இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டோம். எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 3/4 ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த பக்கமாக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பாக்ஸில் இதை இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக மடித்து வச்சிங்கன்னா கலையாதுங்க, ஸ்பேஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்தது செட்டாக வரும் இல்லையா, ஷாலு, பேண்ட்டு, டாப்பு, அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஷால் மட்டும் எடுத்துட்டாங்க. அதை இந்த மாதிரி எப்பவுமே நார்மலாக மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே டாப்பை வச்சுக்கலாம். இந்த டாப்பை நான் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். பேண்ட்டையும் அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அந்த சைஸுக்கு இருக்கிற மாதிரி அளவாக போட்டுக்கோங்க.
போட்டுக்கிட்டு இதே மாதிரி அழகாக ரோல் பண்ணி அப்படியே வச்சுட்டோம்னா களைவும் களையாது. நம்ம அடிக்கடி வந்து ஷாலு டாப் பேண்ட்டு தனித்தனியாக தேடிட்டு இருக்க வேண்டாம். இப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து செகண்ட் மெத்தடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டை வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். இதை வந்து நான் 4ஆக மடித்து வச்சுருக்கேன் பேண்ட்டை. டாப்பையுமே நம்ம வந்து 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஷாலில் வச்சுட்டு அதே மெத்தட் தாங்க, ஃபஸ்ட்டு சொன்னே அதே மெத்தட் தான். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சாலுமே நம்மளுக்கு களையாது, ஸ்பேஸும் கிடைக்குங்க. நிறைய ஷெல்ஃபில் நிறைய சுடிதார்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து வச்சோன்னா ஸ்பேஸ் நிறையவே கிடைக்கும். பாருங்கள், மடித்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஷர்ட் எப்படி மடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி பட்டன் போட்டுட்டு இந்த மாதிரி 2ஆக வந்து மடிச்சுக்கோங்க. 2 கையும் வந்து நான் அப்படிக்கா திருப்பி போட்டுட்டேன். சின்ன ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இது பாருங்கள், சட்டை வந்து மடித்து முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதுவும் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். எது உங்களுக்கு சௌகரியமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஒரு பட்டன் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து பேக் சைடுக்காக வந்து நம்ம வந்து 2 பக்கமாக வந்து மடிச்சுக்கலாம். பாருங்கள், மடிச்சுட்டு கையை வந்து அந்த பக்கமாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிக்கிட்டு இந்த பேக்கெட் மாதிரி கிடைக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதோடு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஷர்ட்டு வந்து 2 டைப்ஸ் வந்து நான் வந்து மடித்து காட்டிட்டேன். அடுத்தது வந்து பேண்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மேலே இருக்கிற அந்த பெல்ட் டைப் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் ஒரு மடிச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோட இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கலையவே கலையாது. எத்தனை நாள் ஆனாலும் கலையாதுங்க, அப்படியே இருக்கும். அடுத்தது பனியன் எப்படி மடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த பனியனை வந்து 2ஆக மடித்து போட்டு கையை வந்து உள்ளுக்காக மடிச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக ஒரு மடித்து போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு மடிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து போட்டுட்டு இந்த ரோல் பண்ணதை வந்து உள்ளே வந்து மடித்து வச்சிடலாங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்படி மடித்து வச்சிங்கன்னா கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.